ரிவ்யூ கொடுக்கலாமா? இந்த வாரம் அக்டோபர் 17ஆம் தேதி கீர்த்தீஸ்வரன் டைரக்ட் பண்ணி பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் இந்த வாரம் தீபாவளி பிளாஸ்ட்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய டியூட் படத்தோடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்க படத்துடைய கதாநாயகன் அவங்களுடைய டீம் எக்ஸோடைய மேரேஜ்க்கு போய் அலப்பற பண்ற பிரதீப் ரங்கநாதன். இதன் காரணமா பொசசிவ் ஆகிற மமிதா ட்ரெயின்ல ப்ரொபோஸ் பண்றது, மமிதா பயங்கரமான ஒரு காதலை வைக்கிறது, பிரதீப் மமிதா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அஃபெக்ஷன் நான் சும்மா உன் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடி வரக்கூடிய காதல் அப்படின்னு சொல்லி இவர் எதிர்பாராமல் நிகழ்ந்த அந்த ஒரு சம்பவம் அப்படின்னு அடுத்தடுத்து பிரதீப் ரங்கநாதன் இவருடைய லவ்வருக்காக என்னெல்லாம் பாடுபடுறாரு அப்படின்ட்டு தான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய டிராபேக்கை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. டிராகன் படம் இவருடைய முந்தைய படம் பயங்கரமான ஒரு இம்பேக்டை கொடுத்த அளவுக்கு இந்த படம் ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஆகட்டும், காமெடி வைஸ் ஆகட்டும், லவ் வைஸ் ஆகட்டும். லவ் அப்படின்றது மமிதா அண்ட் பிரதீப்புடைய லவ் இருந்தது. பட் அதில் டபுள் சைட் லவ் ஆகட்டும், இல்லை ஒன் சைட் லவ் ஆகட்டும், இல்லை லவ் முடிஞ்சு கடைசியில் மிஸ்கின் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதியிருப்பாங்க. அதில் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கேரக்டர்ஸை யூட்டிலைஸ் பண்ணலையோ, நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எப்படி நம்ம ஒரு நாவல் சொல்லிக்க திரைப்படத்தில் ஸ்க்ரீன் பிளேல சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் ஸ்க்ரீன் பிளேல டெபியூ பண்ணுறேன் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஆக்டராக எந்த அளவுக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு இம்பேக்டை கொடுக்கலாம் அப்படின்ற விதத்தில் பிரதீப் ரங்கநாதன் சப்போர்ட்டிவாக நின்று ஒர்க் பண்ணி கொடுத்தது தான் இந்த படத்துக்கு 100% என்ன அதை விட பல மடங்கு பயங்கரமாக எனக்கு பர்சனலி கனெக்ட் ஆகியும் நல்லா ஒர்க் ஆகிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிரிஞ்சா இருக்கா ஒன்றை சொல்லி குத்தோம்ல, அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்குறது தானே இப்போ ட்ரெண்டே. படத்தோடைய ஒவ்வொரு கேரக்டரும் என்னோட ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆகி இந்த மாதிரிலாம் இருக்குதா போல, இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது போல. ஸோ இந்த மாதிரி சரத்குமாரோடைய கேரக்டர் ஆகட்டும், இல்லை ரோகிணியோடைய கேரக்டர் ஆகட்டும், இல்லை செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஷீமில் வந்தவர் மமிதா, பிரதீப் ரங்கநாதன், இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டரைசேஷன் எல்லாமே பக்காவாக எழுதியிருந்தாங்க. என்ன கொஞ்சம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் கேரக்டர் ஸ்ட்ராங்காக எழுதலையோ, அவங்க எதுக்காக அந்த படத்தில் வராங்க, ஏதோ லவ் பண்ணுறான் போல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எனக்காக எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அந்த டைலாக் ரொம்ப எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து கிளைமேக்ஸ் சீன். ஸோ கிளைமேக்ஸ் சீனில் ஒன்று ரெண்டு பேரும் சந்தோஷமாகணும் அப்படின்ற ஒரு இதில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்விஸ்ட்டு ரெண்டு பேர்த்துக்குமே ஹார்ட் டச்சிங்கான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கணும். பட் ஹார்ட் டச்சிங்கான ஒரு ட்விஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்குதோ என்னவோ, நம்மளுக்கு ஹார்ட் டச்சிங்கான ஒரு ட்விஸ்ட்டாகவே இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்படி போன வாட்டி நம்ம நாவல் சொல்லிக்கணும் போன வாரம் ரிலீஸ் ஆகி சினிமாடோகிராஃபி பயங்கரமாக இருக்குது, எடிட்டிங் பயங்கரமாக இருக்குது. எடிட்டிங் 98% ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்குது. மீதி இருக்க 1% டப்பிங் சரியாக பண்ணல, கட் கொஞ்சம் மிஸ்டேக் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எப்படி நம்மளை கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி இந்த டியூட் படம் ஸ்க்ரீன் பிளே வேஸ் என்னதான் அவ்வளோ எஃபெக்டிவாக இவர் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு சில இடங்கள் சொதப்பினால நம்ம போடக்கூடிய எஃபெக்ட் என்னதான் பயங்கரமாக இருந்தாலும் அதை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம லைஃப்பை அழகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம்பிள் தான் இந்த டியூட்.